கோட் திரைப்படத்திற்கு பின்னர் வினோ சார் இயக்கத்துல விஜய் சார் நடித்திருக்கும் திரைப்படம் தான் ஜனநாயகன். விஜய் சார் அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில இதுவே அவருடைய கடைசி படம் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. தெலுங்கு சினிமாவில பாலியா அப்படின்னு அழைக்கப்படும் பாலகிருஷ்ணா ஹீரோவாக நடித்து சூப்பர் ஹிட் அடித்த பகவத் கேசரி படத்துடைய தமிழ் ரீமேக்காக ஜனநாயகன் படம் உருவாகியிருக்கு. அதே நேரம் தமிழுக்கு ஏற்றபடி சில மாற்றங்களை பண்ணிருக்காங்களாம். மேலும் விஜய் சார் அரசியலுக்கு சென்றுவிட்ட நிலையில அரசியல் தொடர்பான காட்சிகளையுமே படத்துல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. 2026 ஜனவரி 9 ஜனநாயகன் திரைப்படம் உலகமெங்குமே ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுனால பட வேலைகள் வேகமாக போயிட்டு இருக்கு. தற்போது டப்பிங் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய வியாபாரமுமே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கா. இதுல சிட்டி அப்படின்னு சொல்லப்படும் சென்னை உரிமத்தை குடும்பஸ்தன் படத்துடைய தயாரிப்பாளர் தான் 8 கோடி 1 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காராம். அது என்ன 8 கோடியே 1 லட்சம் அப்படின்னு யோசிச்சா அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவலுமே வெளியாகி இருக்கா. ஜனநாயகன் படத்தை தயாரித்துள்ள கேவிஎன் நிறுவனத்திற்கு 9 நம்பர் அப்படின்றது ரொம்பவே சென்டிமெண்டா. எனவேதான் 8 கோடியோடு 1 லட்சத்தையும் சேர்த்து 8 கோடியே 1 லட்சம் விலை பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு வித்தியாசமான பதில் வந்திருக்கு. இது இன்னமுமே பலருக்கும் புரியல. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துடைய வேலைகளை முடிச்சுட்டு அவருடைய அரசியல் வேலைகள்ல படு பிஸியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய ஒரே இலக்காக இருந்துட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இவருடைய தமிழக வெற்றி கழகத்துல பல முக்கிய பிரபலங்களுமே நாளுக்கு நாள் இணைந்து கொண்டுதான் இருக்காங்க. இதனை தொடர்ந்து புகைப்படம் மூலமாகவும் வீடியோ மூலமாகவுமே நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா கட்சியில நடிகர் விஷால் அவர்கள் இணைய உள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்ல நம்ம விஷால் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.